ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் நம்ம பார்க்க போகிறது வந்து புடலங்காய் கூட்டு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சதுக்கு அப்புறம் அதில் ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். மண் சட்டி சூடானதும் நம்ம எப்படி ஸ்டைலான்னு பார்க்கலாம். இப்போ மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போது இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இது நான் வீட்டிலையே காய வச்சு அரைச்ச செக்கில் அரைச்ச தேங்காய் எண்ணெய். அது கூடவே நம்ம கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. இதில் நம்ம 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகும் சீரகமும் நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துப்போம். ஒரு கீறின பச்சை மிளகாய். நான் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, நீல வாக்கில் நிறைஞ்ச 5-6 பெரிய பல்லு பூண்டு. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கூடவே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்க்குறேன். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பும் கொஞ்சோண்டு துவரம் பருப்பையும் ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அதை நம்ம வதக்கிக்கலாம். பருப்பு இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயிலே வாட்டிட்டு வைக்கும் போது சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லாவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நெய் ஆட் பண்ணியிருக்கனால இந்த நெய்யோடு வதக்கும் போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். இதுக்கு நம்ம எந்த தக்காளியும் சேர்க்கல நம்ம இந்த டிஷ்ஷில். பாருங்கள், தெரியுதா, நல்லா வதங்கிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு இப்போ பருப்பும் புடலங்காவும் வேகிறதுக்கான தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 300 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதை நான் ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன் வேகணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன ஆட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது ஒரு பாதி வெந்துட்டோம். வேகும் போது இது கூட நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய் நல்லாவே பாதி வெந்துருச்சு, காயும் பருப்பும். ஸோ இப்போது நம்ம வந்து இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கோம். இது கூடவே கொஞ்சோண்டு பெருங்காயம் அண்ட் கூட்டுக்கு தேவையான உப்பு கடைசியாக வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு கலரி விட்டுக்கோங்க. காரம் வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க.
ஆல்ரெடி நான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கறதுனால இதில் நான் 2லேருந்து 2.25 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். மறுபடியும் கட்டை போட்டு மூடி வச்சிடலாம். பருப்பு இப்போ ஃபுல் பதம் வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம இதில் கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நான் தேங்காய் பேஸ்ட்டுன்னு சொன்னேன்லங்க, இதுதான். மிக்ஸி இருந்தால் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. நான் இதை இது நல்லா இது கூட என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, தேங்காய் பற்ற வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு சீரகம். இது ஃபுல்லாக நம்ம இடித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் இருந்தால் மிக்சிலேயே போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. போய்ட்டு மிக்ஸி இல்லைன்றதுனால நான் இதில் போட்டு இடித்து சேர்த்துக்கிறேன். இது ரொம்பவே வாசனையாக இருக்கும். இந்த கிரேவிக்கு அது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பருப்புமே காயுமே நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் இடித்து வச்சுருக்க சீரகம், பூண்டு, தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம இடித்து வச்ச தேங்காய், சீரகம், பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடும். நல்ல வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு 5 நிமிஷம் கழித்து கரெக்டாக நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. ரொம்பவே எம்மியான, ரொம்ப டேஸ்டான புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதமும் கொஞ்சோண்டு நெய் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேஜை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங். பாய்.